இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்பின் வாழ்த்துக்கள். பூமி எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இயேசு கிறிஸ்து ஆகிய பிதாவாகிய தேவன் வார்த்தையினால் பூமியை உண்டாக்குகிறார். 5 நாட்களாக பூமியை உண்டாக்குகிறார். 6வது நாளில் தான் மனிதனை உண்டாக்குகிறார். நம்ம பார்ப்போம். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கு முதல் வீடியோவாக தேவன் முதலாம் நாளிலே எதை சிருஷ்டித்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதாவது பார்த்திங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா 5வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. தேவன் முதலாம் நாளிலே என்னத்தை படைக்கிறார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக கடவுள் வார்த்தையினால் கட்டளை கொடுக்கிறார், உண்டாகுது. அதே போல் வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கி பகல் என்றும் இருள் என்றும் பெயரிடுகிறார். தேவன் இப்படியாக பூமியையும் வானத்தையும் பகலையும் இருளையும் முதல் நாளிலே படைத்தார். 2ஆம் நாள் என்ன படைத்தார் அப்படின்றத நம்ம 2வது வீடியோவாக பார்க்கலாம். நாளை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.